ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் அப்படின்னாலே பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது அம்மன் வழிபாடு தான். ஆடி மாதத்தில் பாருங்கள், உங்களுக்கு அம்மன் வழிபாடு ஆடி செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமாக இருக்கிறது. ஆடி கிருத்திகை விசேஷமான ஒரு வழிபாடு முறையாக முருகருக்கு மிகவும் பிடிச்சதாக இருக்கும். ஆடி வெள்ளி மிகவும் அம்மனுக்கு விசேஷமான ஒரு மாதமாக இருக்கும். ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை தான் பாருங்கள், கன்னி தெய்வம் அவங்கவுங்க பாரம்பரியமாக அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய, அதாவது சிறு வயதிலேயே இறந்த குழந்தைகளை மேரேஜ் ஆகாமல் இறந்தவங்க கன்னி தெய்வமாக வழிபடுவதற்கு உகந்த மாதமும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தான். மிகவும் முக்கியமாக பாருங்கள், நம்மளுடைய முக்கிய தேவதை யார்? ஆண்டாள் அன்னை பிறந்தது அவதாரம் பண்ணதும் பாருங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம். இந்த வருடமானது ஆடி பிறப்பு பாருங்களேன், லக்கணம் மீன லக்கணத்தில் பிறக்குது. இதில் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆடி மாத பிறப்பு மீன லக்கணத்தில் பிறந்து இந்த லக்கண அதிபதியே பாருங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச பலத்தோடு இருந்து அந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் மிகவும் இதுவரைக்கும் இல்லாத சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. இந்த ஆடி மாதம் மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆரம்பிக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த மாத பிறப்பில் தான் பாருங்களேன், உங்களுக்கு லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் மாந்தி. அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்துல கணக்காளரான புதன் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சூரியன் வியாழன் கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய உச்ச குருவோடு சூரியன் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ 6ஆம் இடத்துல பாருங்கள் சுக்கிரன் சந்திரன் கேது சேர்க்கை. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல ராகு. இந்த ஆடி மாத பிறப்பானது ராகு கேது அப்படிங்கிற கிரகத்துக்குள்ள அனைத்துமே அடக்கமானதாக இருக்குது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகளும் பாருங்களேன், அந்த மொத்தத்தில் அந்த மாதம் முழுவதுமே கண்ட்ரோல் பண்ணுறது ராகு கேதுக்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு நட்சத்திரம் ஆரம்பம் பாருங்கள் மக நட்சத்திரம் கேதுவோட சாரத்தில். அப்போ கேது தான் சந்திரனை கையாளுறாரு. அப்போ இந்த மாதத்தில் நம்ம நல்ல சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னா முக்கியமாக அம்மன் வழிபாடு ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஆடி மாதம் முழுவதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஆடி மாதத்துல பாருங்களேன், மாரியம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. இதில் கொஞ்சம் வேப்பிலை எல்லாமே போடுவாங்க. அப்போ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களின் தாக்குதல் குறைவதற்காகத்தான் ஆடி மாதம் சித்திரை மாதத்தில் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆடி மாதம் வரைக்கும் அம்மை நோய் போடும். அப்போ அதோட தாக்கம் நம்ம உடம்புல இருந்தாலும் இந்த அம்மனுக்கு ஊற்றக்கூடிய அந்த கூழ் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறப்ப நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாதங்களில் விவசாயம் செழிக்கணும். அதுக்காக தான் அம்மாளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுனாங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மழை நல்லா பெய்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது, எதில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நம்ம உடனே எடுத்து செய்யணும், எதை நம்ம தள்ளி போடணும் அப்படிங்கிற விஷயங்களில் அன்பான மேசராசி நேயர்களே, ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச குருவோடு சேர்க்கை. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், உச்ச குரு அப்படின்னாலே இது எல்லா நாட்களும் எல்லா வருடமும் இது வராது. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த உச்ச குருவோட கடகத்தில் இருப்பார். அப்படிப்பட்ட உச்ச குரு சேர்க்கையோடு உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்க்க காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டில் கடகத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிக்கு கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இங்கே தான் உருவாகுது. அது இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். கஜகேசரி யோகனாலே சும்மாவா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யானை பழம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தூக்கி தூரம் போடுறா, நான் எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி தைரியமும் ஒரு பக்குவமும் ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். சரி,
அப்போ இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் ராசி அதிபதி பாருங்க 2ஆம் வீட்டில் இருக்கார், சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அவர் மட்டுமா சுக்கிரன் வீட்டில் இருக்கார்? அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிவோடைய பார்வையும் உங்கள் ராசிநாதனுக்கு இருக்குது. அப்போ ஒன்று, உங்களுக்கு வருமானத்தை நோக்கி ஓடக்கூடிய அளவுக்கு வேகம் இருக்கும். வருமானம் எனக்கு வேணும், நான் எந்த வேணாலும் இறங்கி பார்க்க தயார், ஆனால் எனக்கு வருமானம் வேணும், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் 1008 பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, கடனை மொதல் நிம்மதியாக நான் வந்து அடைக்கணும், எனக்கு பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும், எல்லா வகையிலையும் போட்டு மனசுக்குள்ளே போட்டு உனக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய வேலை, தொழில் தான் உங்களுடைய குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே சிந்தனையை நோக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதத்தில் வந்து. சரி, இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. ஏன்னா பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்க்க, இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எல்லா பிரச்சனையும் இருப்பீங்க, ஆனால் பாருங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல நேரம். இது வந்து இப்போ நீங்கள் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு தேவையில்ல, இப்போ இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு தீர்வு நீங்கள் தேடுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களை நோக்கி பல அடி தூரத்துக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர முடியாது. உங்களுடைய சுயசாதகம் எப்படி இருந்தாலும் சரிதான், உங்களுடைய கோச்சார பலன்கள் வந்து ரொம்ப இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா ராசியாதிபதியும் பாருங்களேன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து சனி பகவானுடைய பார்வை வர பெறுறாரு. அப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் வண்டியில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் வந்து வீட்டில் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க சமையல் பண்ணுறப்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து விடும். அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய வந்து தூக்கங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும், ஒன்றுமே செய்யவே முடியலையே, இப்படி ஒரு பிரச்சனையாக எனக்கு, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னு இருப்பீங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது மாதிரி தூக்கம் ஓரளவுக்கு வருவதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறையாவே இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் உட்காந்துருக்காரு. உங்களுடைய வார்த்தைகளில் வந்து நெருப்பு மாதிரி உங்களுக்கு வார்த்தைகள் வரும். அப்போ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப வந்து அன்பாக இருந்தால் மட்டும்தான் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கவே முடியும். ஏன்னா அக்கம் பக்கத்து வீட்டாரோட கொஞ்சம் சண்டை சச்சரவு மனக்கசப்பு ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டங்கள் மிகவும் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை தருவ மாதிரி இருக்கனால கொஞ்சம் வாக்கில் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கங்க. 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை வேற பெற்றிருக்காங்க. சந்திராவும் சூர்யாவும் இடமாற்றத்தை நம்ம வீடை வந்து மாற்றிக்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கஜகேசரி யோகம் இருப்பது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை யோகமும் செயல்படுது. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய தாய் வழியில் நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும். உங்களுடைய தாயார் தான் உங்களுக்கு எல்லாமே, உங்கள் தாய் தான், உங்கள் அம்மா தான். சரிங்கம்மா, நான் அம்மா இல்லாமல் என்ன செய்யுதுன்னா, அம்மா இல்லைன்னா உங்கள் அம்மா மாதிரி உள்ளவங்க, அம்மா வயது உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் முடிந்தவரை ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா மேசராசிக்காரங்க பொதுவாகவே வந்து கடகம் வந்து 4ஆம் வீடு. அது இப்போ சமீப காலமாக பாருங்கள் குரு வேறு அங்கே இருக்கிறதுனால தாய்ஸ்தானம் வந்து ரொம்ப வலுப்பெறுது. அப்போ நீங்கள் அது இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சூரியன் குருவோட சேர்க்கை ஆடி மாதம் முழுக்கவுமே வந்து. அப்போ அம்மாவின் மனதிற்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அம்மாவிடம் ஒரு நல்ல ஒரு வார்த்தையாவது நீங்கள் வந்து வாங்கணும். ஒரு சில பேருக்கு அந்த கொடுப்பனை கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து அம்மன் மாரியம்மன்ட்ட போய் வேண்டிக்கிற வேண்டிதான். ஏன்னா ஒரு சில பேர் பாருங்கள் அம்மாவுக்கு மகளுக்கு பிடிக்காமல் ரொம்ப சண்டை சச்சம் எல்லாமே இருக்கும். இப்போ மாரியம்மனுடைய அருளாசி பெற்றாலே போதும் நல்லாயிருக்கும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒளி உங்கள் மேலே வந்து படணும். அது ரொம்ப சிறப்பானதாக உங்களுக்கு வந்து இருக்கும். 5ஆம் இடத்துல பாருங்கள் சந்திரன் சுக்கிரன் கேது வேறு சேர்க்கை. அப்போ மனசுக்குள்ளே ஒரு தவிப்பான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்.
மனசு ரொம்ப ரசனையாக இருக்கணும். ரொம்ப அதாவது வாழ்க்கையை ரசனைமயமாக கொண்டு போகிறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்கு உண்டான காலங்கள் இப்போ இருக்காது. அந்த ரசனையான வாழ்க்கைக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீங்க. அப்போ இதுக்கு எல்லாமே பாருங்கள், சேர்த்து வைக்கிற மாதிரி தான் அந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஏன்னா சூரியன் வியாழன் வேறு சேர்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் செஞ்சு மகிழக்கூடிய காலமாக அந்த ஆடி மாதம் முழுவதுமே இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி தான், 1008 பிரச்சனையில் இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சொத்து வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்கு அன்னை மாரியை திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தருவதற்கு ஆடி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு மிக 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 சாதகமாக இருக்கிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.